போயஸ் கார்டன்ல வீடு வச்சிருந்த மனுஷன் இப்ப தனியா முதியோர் இல்லத்துல தங்கி இருக்காரு. மோகன் சர்மா இவரை நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க, சீரியல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. நிறைய படங்களை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் டைரக்ட் பண்ண படம் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது சினிமால டாப்ல இருந்த மனுஷன் இப்போ ஏன் தனியா முதியோர் இல்லத்துல தங்கி இருக்காருன்னு கிளவுட் 7 யூடியூப் சேனல் சார்பா அவரை இன்டர்வியூ எடுக்க அவர் தங்கியிருந்த முதியோர் இல்லத்துக்கு போயிட்டோம். அங்க போயிட்டு அவர்கிட்ட பேசும்போதுதான் தெரிய வந்துச்சு, நல்ல சினிமா எடுக்கணும்ன்ற ஒரு ஆசையில கடனை உடனே வாங்கி ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் இவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்திருக்கு. ஆனா வியாபார ரீதியாக பெருசா வசூல் செய்யாத காரணத்தால இவரோட சொத்தை இவர் வித்து அந்த கடன் எல்லாம் அடைச்சிருக்காரு. அதனாலதான் இந்த ஒரு நிலைமை இவருக்கு உருவாகி இருக்கு. அண்ட் அதே சமயத்துல அந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் ஏதாச்சும் ஒரு டெலிவிஷன் சேனல் வாங்கிட்டாங்க அப்படின்னா இவருக்கு இருக்கக்கூடிய நிலைமை மாறும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. இந்த ஃபுல் இன்டர்வியூ கிளவுட் 7 யூடியூப் சேனல்ல இருக்கு. இந்த இன்டர்வியூவும் சரி, இல்ல அவரு பேசியிருந்த வேற இன்டர்வியூயும் யாராச்சும் பெரிய ஆட்கள் பார்த்தாங்கன்னா அவருக்கு ஏதாச்சும் உதவி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.